ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீரோடை தேடும் மான் போல, அத்தியாயம் 32. அதிதீரனின் குணம் பவினாவுக்கு பிடிபடலை. காரணம், அவள் இதுவரை பார்த்தது எல்லாம் சிட்டி பையன்கள் தான். அவர்கள் காதலை, அன்பை வெளிப்படையாக காட்டுவார்கள். ஆனால் அதிதீரன் பார்வையால் பரிவர்த்தனையை பார்க்கும் போதும் சரி, எந்த உணர்வும் தெரியலை. ஒரு துள்ளல் இல்லை. 3 வருடம் பிரிந்த தம்பதிகள் வாழ்க்கையை தொடங்கவும் இல்லை. அந்த மாதிரி எதிர்பார்ப்பு அவனிடம் இல்லை. இது பவினாவுக்கு பயத்தை கொடுத்தது. பரிவர்த்தனையை உண்மையிலேயே விரும்புகிறானா, இல்லை நடந்த கல்யாணத்தை மெய்ப்பிக்க பார்க்கிறானா என்ற பயம்தான். பவித்ரனிடம் புலம்பினாள். பவினா, நீ டென்ஷன் பேர்வழி, உனக்கு எதுவும் தெரியாது, அமைதியாக இரு. நான் வந்த பிறகு என்ன ஏதுன்னு பார்க்கிறேன். அதுக்கு முன்னால் நீ இடையே புகுந்து ஏதாவது குழப்பத்தை குண்டு பண்ணாத. உனக்குள்ள விசாலியின் ரத்தமும் ஓடுது என்று அவன் சொல்ல, டேய், தைரியம் இருந்தால் நேரம் வந்து சொல்லுடா மாவனே, உன்னை கைமா பண்ணிடுறேன் என்று அவள் சொன்ன சென்னை பாஷையில் திட்ட ஃபோனை ஆஃப் செய்து விட்டான். அவனுக்கும் பரிவர்த்தனை பற்றிய கவலை இருந்தது. ஏனென்றால் அவனுடைய சுயநலத்திற்காகத்தானே அவளை அங்கே அனுப்ப, அதனால் தானே அவர்கள் திருமணம் நடந்தது என்ற குற்ற உணர்வு இருந்தது. எப்போ பவினாவை தன் காதலியா மனைவியா நினைக்க தொடங்கினானோ அப்போது பருதியை அவன் தங்கையாகத்தான், அவளுக்கான வாழ்க்கையை தானும் பவினாவும் சேர்ந்து அமைத்து கொடுக்கணும் என்றுதான் நினைத்தான். பொதுவாக பவித்ரனின் இந்த மாதிரி சுயநலம் இல்லாத எண்ணங்கள் தான் அவளை அவன் பக்கம் ஈர்த்தது. சுயநலமாக பேசினாலும் நேரடியாக முகத்துக்கு நேராக சொல்லுவான். தியாகு அதிதீரன் சொன்னதற்கு ஒத்துக்கொண்டதை நம்பவே யாராலும் முடியலை. ஏனென்றால் முன்பே பல வருஷங்கள் இவர்களை விட்டு விலகி நின்றவர் தியாகு. இப்போ அவருடைய சின்ன மகளுக்கு இந்த வீட்டில் நடந்த கொடுமை, அதனால் ஏற்பட்ட இந்த 3 வருட பிரிவு, இதற்கு பிறகும் அவர் இப்படி பெருந்தன்மையாக நடந்து கொண்டது அவர்களை நெகிழச் செய்தது. தாத்தா மருமகன் என்று பார்க்காமல் தியாகுவின் கைப்பற்றி தன் கண்களில் ஒற்றி கொண்டார். பரவாயில்லை மாமா, இனி என் சின்ன மகளின் புகுந்த வீடு இதுதான் என்றபோது எனக்கு பிறகு மாப்பிள்ளையும் சங்கரும் பவினாவை நல்லா பார்த்துக்குவாங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றார் தியாகு. அப்பா, உங்கள் பெரிய மகளை உங்கள் மாப்பிள்ளை 2 பேரும் பார்த்துக்கிட்டா எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க என்று பரிவர்த்தனை சொல்ல, அப்படி இல்லைம்மா என்ற தாத்தா, அப்படி இல்லைம்மா என்று தாத்தா தியாகு அனைவரும் பதற, என்னை பார்த்துக்க என் தம்பி இருக்கிறான், என்னோட ஒரே தம்பி, என்ன யுகன், அக்காவை பார்த்துக்குவாய் தானே என்று பரிவர்த்தனை கேட்க ஓடி வந்து அவளை கட்டி கொண்டான் யுகன். அவள் இங்கே இருந்தபோது யுகனிடம் ரொம்ப பாசமாக இருப்பாள். அவளுக்கு சிறு வயது முதல் தம்பி தங்கை இல்லையே என்ற ஏக்கம் உண்டு. இங்கே வந்து தம்பி உறவு முறையில் யுகனை கண்டதும் இயல்பாகவே நன்றாக பேசி பழகினாள். யுகனும் ரொம்ப நல்ல பையன். அவன் தாய் தந்தையின் வளர்ப்பு இல்லை, அதிதீரனின் வளர்ப்பு. சிறுவயது முதல் மச்சான் என்றால் அவனுக்கு உயிர். அவன் பவிக்கா பவிக்கா என்று பாசமாகத்தான் இருந்தான். அவன் அம்மாவை பவினா அடித்தபோது கூட அம்மா மேல் பாசம் இருந்தாலும் அவர் செய்த தப்பை புரிந்து கொண்டான். தாய் தகப்பனுக்கு எடுத்து சொல்லும் வயது இல்லை இப்போது அவனுக்கு பிடித்த பவி அக்காவும் மச்சானும் சேர்ந்து விட்டார்கள் என்றதும் ஓடி வந்தான். விசாலி விநாயகத்தை யாரும் கூப்பிடவே இல்லை. விசாலி தான் திட்டிக் கொண்டு இருந்தாள். உள்ளூரிலேயே இருந்தும் என்னை இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்களே, அந்த கோடி வீட்டு பத்மா வேணும்னே கேட்குறா. என்ன விசாலி, உன் அண்ணன் வீட்டில் விசேஷம், நான் போக போகிறேன், நீ வரலையான்னு கேட்குறா. இந்த அண்ணன்களும் தான் இப்படி என்னை ஒரே அடியாக ஒதுக்கி வைக்கணுமா? 4 பேர் என்னை பார்த்து இலக்கமாக தானே நினைப்பாங்க என்று மூக்கை உறிஞ்சினாள். இப்போ அவளால் அதைத்தான் செய்ய முடியும். ஏன்னா கடை வாடகை பொறுப்பு எல்லாம் யுகன்தான். அதிதீரன் வழிகாட்டுதலில் அவன்தான் குடும்ப பொறுப்பு. முன்பு மாதிரி பிறந்த வீடுன்னு போய் சண்டை போட முடியாது. ஏன்னா அங்கே சண்டை போட்டுட்டு இங்கே வந்தால் யுகன் வீட்டை விட்டே அனுப்பி விடுவான். அப்புறம் சோத்துக்கே எங்கே போகிறது என்றுதான் வாயை மூடிக்கொண்டாள். யுகனை பரிவர்த்தனை தம்பியாக ஏற்றுக்கொண்டது தாத்தா பாட்டியை நெகிழ வைத்தது.
என்னதான் ஒரு பொண்ணு குணம் சரியில்லை என்றாலும் அம்போன்னு அத்துவிட பெற்றவர்களுக்கு மனசு வராதே. அப்படித்தான். என்னதான் அவள் செய்த தவறுக்கு தண்டனை என்று நினைத்து கொண்டாலும் எல்லா பிள்ளைகளும் ஒன்றாக இருக்கும் இடத்தில் விசாலி இல்லையே என்ற வருத்தமும் பெரியவர்களுக்கு உண்டு. அதை கூட நாம் ஏதோ பாவம் செய்து இருக்கிறோம், நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பெண் தான் இருக்கணும், இன்னொருத்தி விலகித்தான் இருக்கணும் என்ற விதி இருக்கு போல என்று நொந்து கொண்டார்கள். அவர்களுக்கு தெரியலை, மழை விட்டும் தூவானம் விடாத மாதிரி விசாலியாலும் அவள் மகளாலும் வரும் பிரச்சனைகள் இனிதான் அதிகம் என்று இப்போது அவர்களுக்கு தெரியலை. யுகனும் பரிவர்த்தனையும் கட்டிக்கொண்டு நிற்க, டேய் தள்ளு, என்ன நீங்கள் 2 பேரும் மட்டும் ஒட்டிக்கிட்டு நிற்பீங்களா? சின்ன கழுதைகளா? நான் தாண்டா பெரியவ, நீங்கள் 2 பேரும் நான் சொன்னதைத்தான் கேட்கணும் என்று அவள் மிரட்ட, விசாலி மகள்னு நீ தாண்டி நிரூபிக்கிறாய் என்று சிரித்து கொண்டே யுகனை நீதான் நிரூபிக்கிறாய் என்று சிரித்து கொண்டே சொன்ன யுகனை, என்னது டேய் நில்லுடா என்று பவினா விரட்ட, அவன் 2 வீட்டையும் சுத்தி சுத்தி வந்தவன், தியாகுப்பா தியாகுப்பா சேவ் மீ என்று அவரை கட்டிக்கொள்ள, அக்காவும் தங்கையும் கலகலவென சிரித்தவர்கள், டே யுகா எங்கள் அப்பா ஒரு டம்மி பீஸுடா என்று சொல்ல, ஏன் தாத்தா ஒரு மாப்பிள்ளை கூட நீங்கள் ஒழுங்காக தைரியமான ஆளா என் மச்சா மாதிரி கூட்டலையா என்று அதிதீரனை கட்டிக்கொள்ள, அவன் தலையில் வலிக்காமல் கொட்டிய அதிதீரன், போடா அரட்ட என்றான். விசாலி விநாயகத்தின் மேல் எந்த பிடிப்பும் நம்பிக்கையும் தியாகுவிற்கு முன்பே இல்லை, இப்போதும் அப்படித்தான். ஆனால் தன் 2 மகள்களையும் பவினாக்கா என்று பாசத்தோடு சுற்றி வரும் யுகனை அவருக்கு பிடித்தது. பொதுவாகவே தியாகு பாசம் காட்டுபவர்களிடம் மடங்கி போகும் ஆள். சின்னவங்க பெரியவங்க என்ற வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டார். பவினாவின் திருமண வேலைகள் கோலாகலமாக தொடங்கியது. பவினா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாள். பாட்டி தாத்தா 10 வயது குறைந்த மாதிரி துள்ளலுடன் இருந்தார்கள். டவுனில் உள்ள மிகப்பெரிய மண்டபத்தை பிடித்தார்கள். பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு ஒன்றாகத்தான் திருமணம். அவர்களில் திருமண செலவும் பொறுப்பும் பெண் வீட்டார்தான். எனவே எல்லா ஏற்பாடுகளையும் ஆண்கள் 6 பேருமே பகிர்ந்து கொண்டார்கள். என்ன விட்டுட்டீங்களே, என் தங்கச்சி கல்யாணம் என் பொறுப்பு என்று கூப்பிடும் முன்பாக தானாகவே வந்துவிட்டான் மாலதியின் கணவன். மனமாற ஏற்றுக்கொண்டார்கள். தியாகு ஒப்புக்கு சப்பானி. அவருக்கு இந்த ஊரில் எதுவும் தெரியாது. பவித்ரனின் அம்மா பெரிய அளவு சீர் எதுவும் வேண்டாம், செய்வதை மகன் மருமகளுக்கு இந்த காலத்திற்கு ஏற்ப தேவையானதை செய்யுங்க என்றார். எதையும் கேட்கக்கூடாது என்று பவித்ரன் சொல்லிவிட்டான். அவன் அம்மாவும் பவினாவை புரிந்து கொண்டாள். இந்த காலத்தில் எந்த பெண் 21 வயதில் காதலித்தவனை கல்யாணம் பண்ணிக்காம அவன் குடும்பத்தை கரையேற்றி விட்டு வரட்டும் என்று 8 ஆண்டுகள் தன் இளமை கனவுகளை அடக்கி கொண்டு ஒரு சினிமா, பீச், பார்க்கு, பிறந்தநாள் பரிசு இப்படி எதுவும் இல்லாமல் காதலித்தவன் தன் கடமைகளை முடித்துவிட்டு வரட்டும் என்று வெறும் ஃபோன் பேச்சுக்கள் தான். அதுவும் அவளுக்கு நேரம் கிடைக்கும் போதுதான். அவளின் நல்ல மனதை அவரும் புரிந்து கொண்டார். மருதாயி விமலாவிற்கு போட்ட நகைகளை எடுத்து வெளியே வைத்தவள், பவினா இதெல்லாம் உன் அம்மா நகைகள், இதை அப்படியே போட்டுக்கிறியா இல்லை அடித்துவிட்டு புதுசாக செய்துக்கிறியா என்று கேட்க, என்ன பாட்டி இது ஒவ்வொரு நகையும் இவ்வளவு வெயிட்டாக இருக்கு என்று பவினா கேட்க, அந்த காலத்தில் லைட் வெயிட் நகை டிசைனே இருக்காதுமா, இப்படி கனமாத்தான் இருக்கும் என்றார் மேகலா. இது எத்தனை பவுன் இருக்கும்? 80 பவுனா என்றார். ஆத்தாடி, நகை விற்கிற விலையில என்ன ரேட்டு வரும் என்று வாயை பிளந்தாள் பவினா. உன் பெரியம்மா இதை விட அதிகமாக உன் பாட்டிக்கிட்ட தெரிஞ்சும் தெரியாமையும் வாங்கி வச்சிருந்தா. எல்லாம் ஒரே ராத்திரியில் தூக்கிக்கிட்டு போயிட்டா அவ மகள். 100 பவுனுக்கு மேலே இருக்கும். எங்களுக்கு எங்கள் அம்மா வீடு வைர நகை போட்ட மாதிரி வேணும்னு வைர நகை வேற ஒரு செட்டு வாங்கினா. எல்லாம் போச்சு என்றார் திவ்யா. பாட்டியின் கண்கள் கலங்கி விட்டது. துடைத்து கொண்டார். உதயாவை பாசமாகத்தானே வளர்த்தார்கள். இப்படி பண்ணுவான்னு அவர் நினைக்கவே இல்லையே. இங்கே எங்கள் கண்ணு முன்னாடி வளர்ந்தவ இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே என்ற வருத்தம் தாத்தா பாட்டிக்கு நிறைய உண்டு. பாட்டி, நான் இப்போ இங்கே இந்த குடும்பத்தோடு சேர ஒரே காரணம் பரிவர்த்தனை தான். அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரலைன்னா நான் உங்கள் எல்லாரையும் வந்து பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன்.
இப்போ உங்கள் ஆசைகள், அன்புகள், கனவுகள் நிறைவேற அவள்தான் காரணம். என் அம்மாவை அப்பா கல்யாணம் பண்ணும்போது காதில் தோடு கூட இல்லையாம். இது எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தானே என்று பெரியவர்கள் நினைத்து கொண்டார்கள். முன்பு போல என்றால் கட்டிக்க மாத்து துணி கூட இல்லாமல் கிழிஞ்ச ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு வந்தவ தானே அவ என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் இப்போது வாயை இறுக மூடிக்கொண்டார்கள். எப்படி சொல்ல முடியும்? பவினா எப்போதும் என்னம்மா என்று உரிமை கொண்டாடும் போது அம்மாவுக்கு அப்பா தான் தோடு, முக்குத்தி, வளையல், செயின் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களாம். ஆனால் அம்மா அப்பா வீட்டு செலவுக்கு கொடுக்கும் காசில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் பெரிய பெண்ணான போது எனக்கு போட்டாங்க. அப்போவே அம்மாவுக்கு உடல்நிலை சரியா இல்லை. அடிக்கடி மருத்துவமனைக்கே தான் போய் வந்தார்கள். அம்மா எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டாங்க. பருதிக்கு என்று நான் கேட்டதற்கு, நீ இருக்கியே, அவளை நல்லா பார்த்துக்குவாய், அம்மாவுக்கு அவளை பற்றி எந்த கவலையும் இல்லை, உன்னை பற்றி தான் கவலையாக இருக்கு என்றவர். அப்போதுதான் நான் அவங்க பொண்ணு இல்லை, என் அம்மா பெயர் விமலா, உனக்கு தாத்தா, பாட்டி, 2 மாமா, அத்தைகள், பெரியம்மா எல்லாரும் இருக்காங்க, உனக்கு சடங்கு செய்ய தாய்மாமன்களை கூப்பிடலாம்னு நான் உன் அப்பா கிட்ட எவ்வளவோ சொன்னேன். முடியாதுன்னுட்டாரு. ஒருவேளை நானும் செத்துட்டா உன் சொந்தங்களை பற்றி உனக்கு சொல்லாமலே மறைச்சாலும் மறைச்சிருவாரு என்றுதான் நான் இப்போ உன்கிட்ட சொல்கிறேன். நீ விமலா அக்கா மகளா பிறந்தாலும் நான் தான் உன் அம்மா. நீ என் மகள், நீ என் மகன் மாதிரி. எனக்கு பின்னாடி உன் அப்பாவை நல்லா பார்த்துக்க. பாவம், என்னை நம்பினார். கடைசி வரை நான் அவர் கூட வருவேன்னு நம்பினார். ஆனால் கைவிட்டுட்டேன். நீ பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரை என் அம்மா கொடுத்த நகை என்கிட்ட தான் இருக்குது. பருதிக்கு கூட நான் கொடுக்கல. ஏன்னா அம்மா எனக்காக வாங்கி சேர்த்தது. ஒரு நாள் கூட அந்த நகைகளை அவங்க போட்டு நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா பழசா போயிடுமாம். அது அவங்களின் அன்பு. அதை நான் பொக்கிஷமாக வச்சிருக்கிறேன். இந்த நகை விமலாமாவுக்கு நீங்கள் போட்டது. இதை சரி பாதியா எனக்கும் பருதிக்கும் கொடுக்கிறதா இருந்தால் வாங்கிக்கிறேன். இல்லை, எனக்கு மட்டும்தான் தருவீங்க என்றால் வேண்டாம் என்றாள். உண்மையில் அந்த நகையை பங்கு போட்டு கொடுக்க அங்கே யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஏன், குருபரன், மேகலா அவங்க மருமகளுக்குத்தான் வரும் என்ற போதும் கூட அதை விரும்பலை. அவன் வீட்டாரை பற்றி அவனுக்கு தெரியாதா என்ன? உடனே ஓகே, உன் விருப்பப்படி செய்யலாம் என்றான் அதிதீரன்.